நான் துயரத்தோடு சிலவற்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இலங்கையில் வாழ்கிற, இலங்கை தீவு என்று ஒரு காலத்தில் சொன்னார்களே, அதில் தான் வாழ்கிற தமிழீழ பகுதி என்று, அது எங்களுடைய நாடு. சிங்கள ஸ்ரீலங்கா அவனுடைய நாடு. அந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக இன்று வரை வாழ்ந்து வருகிற தமிழ் மக்கள் என்றைக்கும் தங்களுக்கு அன்று ஒரு திரைப்படத்தை உருவாக்கியதில்லை. அவர்கள் பேசும் படம், பேசாத படம் காலத்திலிருந்து இன்று வரை அவர்கள் பார்த்து வருகிற திரைப்படங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ள நீங்கள் உருவாக்கிய திரைப்படங்கள் தான். அவை இந்த திரைப்படங்களின் தாக்கம்தான் அந்த மண்ணிலும். நான் எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், கோடிக்கணக்கான பணத்தை இன்று இன்னும் கூடுதலாக உலக நாடுகளில் வாழ்கிற ஈழத் தமிழர்கள் இந்த திரையுலகத்துக்கு கொடுத்து வருகிறார்கள். திரையுலகத்துக்கு இன்று ஒரு திரைப்படம் உருவாகிவிட்டால் உடனே அதனுடைய சில படிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். ஏனென்றால் அங்கு பெரிய பணம் கிடைக்கிறது. இங்கு ரூபா என்றால் அங்கு டாலர் கிடைக்கிறது. அப்படி கோடி கோடியாக ஈழத்தமிழர்களுடைய நொந்து போன தமிழர்கள், காலம் காலமாக சிங்களவனுடைய காலில் மிதிபட்டு அவனால் பிழியப்பட்ட தமிழர்கள், அவர்களுடைய அந்த அத்தனை கோடி பணங்களையும் இந்த திரையுலகம் தன்னுடையதாக்கி கொண்டது. ஆனால் இந்த திரையுலகத்திலிருந்து தமிழன் துடித்துக் கொண்டு செத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த தமிழனுக்காக ஒரு பைசா அந்த தமிழனுடைய போருக்காக இந்த திரையுலகம் தந்ததில்லை. இதை நான் துயரத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த திரையுலகில் வாழ்கிற, இன்று வளர்ந்து வருகிற தம்பி சீமான் போன்ற துடிப்புள்ள, அந்த மண்ணோடு ஒன்றி போன, இன்னும் சொல்ல போனால் அந்த மண்ணில் பிறந்தவனை விட உலகில் வாழ்கிற தமிழன் அனைவருமே அந்த மண்ணை நேசிக்கிறான். ஏனென்றால் அனைவருக்கும் சொந்தமான மண், அனைத்து தமிழனுக்கும் உரிய மண். அந்த நிலையில் சீமான் மிக மிக நேசிக்கிற மண் தமிழீழ மண் என்ற நிலையில் நான் சொல்கிறேன், இவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த உணர்ச்சி தமிழீழ மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. எங்கோ ஒகேனக்கல்லுக்காக போய் உட்கார்ந்து பேசிய நேரத்தில் ஏற்பட்ட சினத்தில் அன்று சத்யராஜ் அவர்கள் குமுறலை அள்ளி கொட்டிய அந்த 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 வெடிப்பு, அது ஈழத்தமிழனோடு இந்த மண்ணுக்கு இருக்கிற உறவை அவர் வெளிக்காட்டியதாக நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆறுதலாக இருந்தது பார்க்கிற பொழுது. அந்த சினம் ஊடகவியலாளர்களுக்கு தேவை என்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள இலக்கியர்களுக்கு, கலைஞர்களுக்கு தேவை என்கிறேன். நீங்கள் உடைத்துக் கொண்டு வெளியே வர வேண்டும். எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும். பளபளப்பான ஒரு பக்கம் இருக்கிறது, மகிழ்ச்சிகரமான ஒரு உலகம் இருக்கிறது, சோடிப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய பக்கம் தவிப்பு, அழுகுரல். தவிப்பு நான் பார்த்தேன், அழுகுரல் பார்த்தேன். தவிப்பு பார்த்த பொழுது எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்தன. நான் பல முறை இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கும், அந்த கரையில் இருந்து இந்த கரைக்கும் போய் வந்தவன். துயரமான சூழல்களில் போய் வந்தவன். சிங்கள வெறிப்படையை கடலில் துரத்த அவர்களுக்கு தப்பி பிழைக்கிற ஓட்டத்தில் வெறிபிடித்து ஓடி தப்பி வந்து இந்த கரையில் விழுந்தவன். பல முறைகள் நாங்கள் துரத்தப்பட்டிருக்கிறோம், விரட்டப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எங்களை தேடிக்கொண்டிருப்பார்கள் தொலைவில். இருளாக இருக்கும், இருள் வேளைகளில் தான் நாங்கள் புறப்படுவோம். அண்ணாந்து பார்த்தால் நட்சத்திரங்கள், விண்மீன்கள் மட்டும் தெரியும். கீழே கடல் கருப்பு, சுற்றி வர இருள், கருப்பு, இரவு, நள்ளிரவு. எங்கள் படகு கிழித்துக் கொண்டு, வலையை கிழித்துக் கொண்டு பாயும். எங்களுக்கு எல்லாமே கருமையாக இருக்கும், அந்த ஒரு சில வெள்ளிகளை தவிர. அப்படி பாய்கிற நேரத்தில் தொலைவில் திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் தெரியும், ஒரு 5 கல் தொலைவுக்கு அப்பால். அவர்கள் எங்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். மத்தாப்பு என்று சொல்லி ஒன்றை வானத்திலே வெடிக்க வைப்பார்கள். வெடிக்க வைத்தால் அந்த வெளிச்சம் கொஞ்ச நேரம் அப்படியே வானத்தில் இருக்கும். அந்த வெளிச்சத்தின் கீழே ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலில் ஓடுகிற படகுகள் தெரியும். தப்பி தவறி அந்த வெளிச்சம் என்னுடைய தலைக்கு நேரே வெடித்தால், என் படகுக்கு மேலே வெடித்தால், என்னுடைய படகினுடைய கதை முடியும். அந்த படகில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை முடியும். அதுதான் வரலாறாக இருக்கிறது கடந்த காலங்களில். அந்த கடல் கொந்தளிப்பான கடல், கொடுமையான கடல். அந்த கடலில் வருகிற பயணத்தை மிக அழகாக தமிழ்வேந்தன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். பார்த்த பொழுது என்னுடைய உள்ளம் பல நினைவுகளை இறைமீட்டுக் கொண்டது. அந்த மண்ணில் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பழைய நாட்களில் எங்களோடு கூட சின்னஞ்சிறுவர்களாக, பிள்ளைகளாக என்னுடைய அகவைக்கு பழகியவன் வாசன். இந்த மேட்டூருக்கு பக்கத்தில் குளத்தூர் அந்த காடுகளில் இந்திய அரசின் உதவியோடு புலிகள் பயிற்சி பெற்ற காலம். இதில் நான் ஒன்றும் ஒழித்து மறைத்து பேச வேண்டிய தேவையில்லை.
அந்த காலத்தில் அந்த காடுகளில் புலிகளுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தவன் ஒரு வீரமிக்க தலைவன், படைத்தலைவன் பொன்னம்மான். அவனையும் ஏற்றிக்கொண்டு அவனோடு கூட வாசன் என்ற வல்வெட்டித்துறை இளைஞன், அவன் வெடிகுண்டு நிரப்பிய ஒரு பெரிய சரக்குந்து, அதில் ஒரு பெரிய படை முகாம், சிங்கள முகாமை தாக்குவதற்காக போய்கொண்டிருந்த பொழுது அதிர்ச்சியில் அந்த வெடிகுண்டு வெடித்தது. பொன்னம்மான் உட்பட அத்தனை போராளிகளும் விடுதலை புலிகளும் அப்படியே துண்டு துண்டாகி போனார்கள். கை தனியாக கால் தனியாக என்றில்லை, எடுக்க முடியவில்லை, சிதறடிக்கப்பட்டு வெறும் தூள்களாக, தூள்கள் என்றுதான் சொல்வேன், துண்டு என்று கூட சொல்ல முடியாது, அடையாளம் காண முடியாது, எது மூக்கு எது கை, இந்த துண்டு எதற்கு சொந்தமானது தெரியாது. அப்படி சிதறடிக்கப்பட்ட நேரத்தில் வாசன், அவன் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்தவன், பிரபாகரன் அவர்களுடைய ஊரைச் சேர்ந்தவன், அவன் அதில் சிதறடிக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு அண்ணன் ஜேம்ஸ், பெரிய படைத்தளபதியாக கடல் ஓரத்தில் பொறுப்பாளனாக இருந்தவன். அவனுடைய தோளில் எப்பொழுதும் ஏவுகணை இருக்கும், கரையில் நிமிர்ந்து உலாவுவான். ஒரு முறை நான் கரையில் போய் இறங்கிய போது கூட எங்களை வரவேற்றவன். பார்த்தாலே ஒரு வீரமிக்க ஒரு பெரிய படைத்தலைவன். அவன் ஒரு நாள் தன்னுடைய வண்டியில் போய் கொண்டிருந்த பொழுது வல்வெட்டித்துறைக்கு பக்கத்தில், அவனுக்கு பக்கத்தில் தாழ பறந்து ஒரு உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர் மேலே இருந்தே அவனை சுட்டார்கள். வண்டியிலேயே அவன் அழிந்து போனான். வாசனுக்கு மூத்தவன் ஜேம்ஸ். அந்த குடும்பத்தில் ஒரு அழகான இளம் பிள்ளை எனக்கு மகள் போலவே இருந்தாள் காட்டில், சுந்தரி. அவள் அழகாக பேசுவாள், கதைகள் எழுதுவாள்.